ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் எபிசோட் 1 நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். எபிசோட் 2 இது எபிசோட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சிறப்பு. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. என்னையா ஆச்சு இது? ஓகே, ஆரம்பத்துலேயே இருட்டாக இருந்துச்சு. இப்போது ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கிடலாம். போன வாட்டே வாங்கிட்டு ப்ராடக்ட் வந்துடுச்சு, லைசன்ஸு நாம் தான் வாங்க போயிட்டோம். ஓகே, பர்ச்சேஸ். நான் பேசாமல் லோன் வாங்கிடலாம். டேக் லோன். ஏன்னா இப்போ வாங்க அந்த ஃப்ரீசர் ஆகிட்டோம், மொத்தமே ஃப்ரீசர் வேணும். அப்படியே ப்ராடக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு 10வது ப்ராடக்ட் இன்னொரு வாட்டி ஆர்டர் பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டே ஃப்ரிட்ஜை தான் தூக்கணும். ஃப்ரீசர் இந்த இடத்துல இப்படி வச்சிடும். இது கரெக்டாக இருக்கும். ஓகே, என்ன ரைஸ் 1 2 3 ஆட். ஓகே, பாக்ஸை டஸ்ட்பினில் போட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்து ஆட் பண்ணிடலாம். பிரெட் ஐயோ, ஆட் ரைட். மேலே ஆட் பண்ணுறது, கீழே ஆட் பண்ணிச்சு. கீழே இப்படியே வைப்போம். அடுத்த ப்ராடக்ட் வைக்க யூஸ் ஆகும். முட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான். டபுள் சைடு வச்சா அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்க் ஆட். இது எக்ஸ்ட்ராவே வருதியா? அப்போ ஒன்று போட்டாவே போதும், 2 பக்கம் அரைக்கலாம். கிச்சன் கடையாக திறந்து விட்டுலாமா? வந்துவிட்டலாம். ப்ரைஸ் வேறு வைக்கணும். நான் அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே புது ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கும். எங்கள் ப்ரைஸ் வச்சுட்டு கடையாக திறந்து விட்டுருலாம். மைனஸ் இது பண்ணுறத பர்ஃபெக்டாக பண்ணணும். கரெக்டாக இருக்குது. இது ஆல்ரெடி தான் இந்த ப்ராடக்ட்டு. அப்படியா கரெக்ட் நான் போடுறேன். சுகர் பவுட்ரு அப்படியே போ. ஐயப்பா, சுகர் பவுட்ரு கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன். ஜங்க் 6 ப்ராடக்ட் வாங்கினது. தண்ணி கேன் அதுவும் சரியாக போகுது. அப்போனா ஒன்றே போடுவோம்.
ஃபஸ்ட்டு மிஸ்ஸு ஊருக்கா பையன் இந்த கையோட அடிச்சு கொடுத்து போயிருக்கும். என்னடி இன்னும் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இதை ரெண்டு ஆர்டர் போட்டிருக்கோம். ப்ரைஸ் வச்சுட்டு கடையை திறந்து விட்டுறலாம். ஐயோ இது ஒன்று சின்னதாக இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் 5.78ண்ணா. அப்போ 6.50 எப்போ? ஓகே இங்கே கரெக்டாக போயிருக்கிறியா? இதோட விலை என்ன 10 மார்க்கெட் ப்ரைஸே. அப்போ கரெக்டாக 11 வச்சுருவோம். ஓகே நெக்ஸ்ட் முட்டை 4.50. பால் எக்ஸ்ட்ரா 4 இருக்கட்டும். பால் பால் 2.40. அப்படின்னா 3 கரெக்டாக இருக்கும். தண்ணி 3 இது புள்ளி 15 எப்போ? 3.40 5 4.50 வச்சுக்கலாம். 4.50. ஓகே ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு. கடையை திறந்து விட்ருவோம். ஆயில் ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவோம். தூக்கி போட்டீங்க. புது ப்ராடக்ட் தான் இருக்கிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. புது ப்ராடக்ட் வாங்கினே இல்லையா? என்ன ஃபஸ்ட்டு கஸ்டமரு 10 ரூபாவா? அவ்வளோதான். இப்போ தான் அங்கே கரெக்டாக இருக்குது. ஏடிஎம் கார்டு 15.15. இன்னும் கொஞ்சம் பேர் வந்தால் லெவலாக போயிடலாம். இருங்க நான் ஒரே விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிறேன். ஹையரிங் 10வது லெவல் போனால் 200 கேஷ் ரூபாயில் வாங்கணுமா? சிறப்பு. அது இதில் நடக்காது. $50 கொடுத்த 50 பைசா. $8 ஓகே. பச்சை சொக்கா சரண் வாயா. இவ்வளோ பெருசாக குத்தி வச்சுக்கிய. 85 சில்லற 50 10 மைனஸ் $10 கொடுத்து சரியாக போச்சு. ஒரு 35 33 அதான் ஆயிடுச்சு. இவர் தான் விலை அதிகமாக ப்ராடக்ட் வாங்கிக்கிறாரா? 29 ரூபா. தற்போது இவர் தான் அதிகமாக வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏடிஎம் கார்டை குடியா. 20.60 $2 நிறைய பேர் வாங்கியா. ஏன் டைம் ஆச்சு? 4வது போய்ட்டோம். 2 மணி ஆகிடுச்சி. அந்த கஸ்டமர் இவர் பீட் பண்ணிட்டார். அதிகமாக வாங்கியிருப்பாரோ.
இல்லை வாங்கிட்டார். மேடம் சரண் வாங்க மேடம். ஏண்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்து நீ எவ்வளோ பொருளெல்லாம் வாங்குவ? போடா போய் ப்ரெட் பேக்கெட்டெல்லாம் வாங்கிக்கூடா. 65. ஓகே மேடம் 1 ரூபா. இங்கே 85 பைசாவா? 50. ஓகே நீ யாராவது போது நான் லைட்டை போட்டு வந்துடுறேன். அப்போ எனக்குன்னு தேவை போடும். என்டர் 700 வரும். பேங்க் லோன் அடிச்சலான்னு பார்த்தா இது வரவே வராது போல. இது 6 மணி தண்ணி ஆச்சு. என்னடா வெளில இப்படி இருக்கு. நீ இதை பார்த்தா நம்ம கடை தான் லைட்டாக பிரகாசம். லைட் அதிகமாக வாங்கி போனியா? டின் 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 டின். இன்னொன்று வேணா எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு முட்டை. உனக்கு எதுக்குடா இந்த முட்டை சரி டைமிங்கே இல்லை. இது கொடுத்தானா இது கொடுத்தான் 4 ரூபா புள்ளி 50 பைசா. ஒரு முட்டையை 4 ரூபா போதா? சிறப்பு. 10, 25, 50. ஐயோ சரின்னு வாமா. என்டர். ஒரே ஒரு பாஸ்தாக்காயா வந்த ஒரு வேலை 3 ரூபாவா? ஏதோ ஒரு வேலை கரெக்டாக வச்சுங்க. ஆயில் சுகர் பவுடர் ரெண்டுத்துக்கு சேம் விலை 5 ரூபாவா? ஓகே இருங்க மேடம். அடுத்த கஸ்டமர் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே அடுத்த கஸ்டமர் வந்துட்டான். டேய் சரணு சரண் பொறுக்கடா. இன்னொன்று பொறுக்கடா. ப்ரெட்டை வாங்கடா. டே அதுதான் அப்படியே இருக்குது. காஃபி ஏடிச்சா என்ன? நாளைக்கு மொத்த ப்ராடக்ட் வாங்கணும் திருப்பி. அடுத்தது 35 ரூபாவா? 25 சரியா போச்சு. இரா நான் எல்லாத்தையும் ஆர்டரில் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன் மொத்தமாக. டஸ்ட்பினை காணும். கடைக்கு வெளில இதாக ஒரு லைட் கம்பத்தியாவது வச்சிருக்கக்கூடாது. ஐயோ இதை வேறு நான் திருப்பி தூக்கி போய் போட்டு வரணுமாய்யா? நான் காலையிலே போட்டு வரேன் ஃபில். நாளைக்கு முட்டையை ஆர்டர் பண்ணணும். சுகர் பவுட்ரு, ரைஸு கீழே இருக்குது. இது ஒரு பேர் தெரில. அவ்வளோதான் போங்க. 3 ரூபா எக்ஸ்பென்சிவ். என்ன ஏதாவது டோட்டல் ப்ராஃபிட்டே மைனஸா? சே அப்கிரேட் ஷாப் மைனஸ் எல்லாமே மைனஸ். முட்டையோட ஏற்றிட்டீங்களா?
நான் பேசாமல் பில்லை பே வேணாம் நினைக்கிறேன். காஃபி ஒன்று வாங்கிட்டேன் போட்ரு. எங்கள் இதோட பேர் வாங்கிங்க. காஃபி டார்க் பீக் டார்க் பேக் சிறப்பு. முட்டையை ஆர்டர் பண்ணியாச்சு. சாக்லேட் அப்படியே இருந்துச்சு. ரைஸு இது ஆயில் இருக்குது. ஓகே போதும் இது வரைக்கும். ஏதாவது வேணும்னா அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். கடையை திறந்து விட்டலாம். கேஸ் ஏற வந்துட்டு ஆயர் பண்ணிட்டு வச்சுக்கோ. நாம் இதை அடைக்கினே இருக்க வேண்டியது தான். இப்போ ஸ்டாக்கர் வந்துட்டான். ஸ்டாக்கர் பார்த்துப்போம். நம்ம ஆர்டர் போட்டு விட்டால் போதும். இதுக்கு தான் பார்க்குறேன். இந்த ஒன்று லெவலை பையா தொலைய மாட்டேங்குது. இங்கே அப்படியோ இப்போயே 4வது போய்ட்டோம். எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே 5வது லெவல் தாண்டி போயிடுவோம்னு நினைக்கிறேன். 5வது லெவல் போயிடும். மேடம் நான் ஆர்டர் போட்டு வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பெல் அடித்தாலோ இல்லை எதோ அடித்தாலோ எனக்கு பற்றி கவலை இல்லை. ஐயோ மொத்த பேர் ரிச் தள்ளிட்டு போயிட்டேனே. அதான் நான் பேசாமல் கடையை பெருசு பண்ணிடலான்னு இருக்கிறேன். கீழே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். வீடியோவே ரெக்கார்ட் பண்ணாமல் டிக்டாக் கடையை வந்து பண்ணிடுறேன் நினச்சிட்டேன். ஓகே அங்கே இப்போ ஆட் பண்ணிடலாம். ஒரு பாக ஏதாவது சாக்லேட் தான் வாங்கியிருப்பேன் கடைக்கு போயிருந்தேன். அவ்வளோதான். சில்லறையெல்லாம் கொடுத்துட மாட்டான் கடைக்காரன். சில்லறை கரெக்டாக கொடுத்தான். 50 பைசா என்டர். அந்த கஸ்டமர் நிற்கிறதுக்கு இப்போ கேட்கலாம் இருந்துச்சு. 70 சரியாச்சு. $4.50. ஓகே காசு தான் கட்ட பில்லட்ட சிறப்பாக போச்சு. சவா மேடம் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறீங்க. அக்கா தங்கச்சியா ஒரே பார்த்தா கடைக்கு வந்துருக்கலாம்ல. சி ஒரே பெருசு ஒரே ஒருத்தர் வாங்கியிருக்கலாம்ல. நான் வேறு 2 பில் போட வேண்டியதாக இருக்குது. இன்னும் 4 பேர் வந்தால் 5வது லெவல் போயிடுவோங்கய்யா. சரி விடுங்க. இன்னும் 5 பேர் வந்தால் 5வது லெவல் போயிடும். இன்னும் 3 பேர் வாங்கியா. 1 மணி ஆயிடுச்சு. கட்டை $400 இருக்குது ப்ராஃபிட். வச்சாங்க சரி 25 50 5 வேற பண்ணிக்கல. ஓ ஐயோ பாஸ்தா காலிடும் போல இதே. ஆயிடுச்சு. சிறப்பாச்சு கடைக்கு 5வது லெவல் போய் ஆடி. மில்க் இருக்குது, தண்ணி கேன் இருக்குது, அதுவும் இருக்குது. பரவாயில்ல. பாஸ்தா காலிடும். நான் அந்த பக்கம் இருந்து இது பண்ணாலும் வந்துடுவோமா. எதை வாங்குறானே வாங்க போச்சு. ஓகே ஆட் என்டர். ஒட்டியாவ முடியா. சரண் வாங்க யாராவது. முக்கியமாக 4 மணி ஆயிடுச்சு. நாக்கு தள்ளிடுச்சு. இன்னும் கடைக்கு கஸ்டமர் வந்த பாடு இல்லை. யாராவது வந்தால் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சிபாரிஸு ஆட்ரா நாங்கோ. நம்ம போய் வெளில ஒரு வேலையை மட்டும் கட்டுட்டு வரலாம். ஸ்டோரேஜ் ரூம் எல்லா சைஸு. அப்போ இதுக்கு மேலே போகாதான் படிக்கேட்டு. இருங்கோ லைசன்ஸ் வாங்க முடியாது கடைசியில். முடிச்சா மறுபா எக்ஸ்ட்ராவாக போயிடும். ஸ்டோர் லெவல்
நம்மக்கிட்ட காசு இல்லையே. பேங்க் லோன் தான் வாங்கணும். 10வது லெவல் லோன் வாங்கலாம், லைட்டு போடலாம். ஐயோ நான் நைட்டு பேசுகிறேன்னு தெரியலையே. ஏடிஎம் கார்டு டுட்டு அவ்வளோதான். கிளம்ப காத்தட்டும். கரெக்டாக போய் நிற்கிது ஸ்டோர் லெவல் மட்டும். அதுக்கு மட்டும் ஏதாவது மைனஸ் வந்துச்சு அவ்வளோதான், மனசு இன்னும் வந்துடும். 32 இவர் தான் அதிகமான கஸ்டமர். ஐயோ சரிப்பா, அவர் போயிட்டார். தூங்காத வெளியே அனுப்பிச்சிச்சு. 65. ஓகே, என்ன அடிக்கிறார்? பிஸ்னஸ் மேன் அடிக்கிறார். பாடி அதிகமாக வாங்கிக்கிறாரு. ஆனால் எவ்வளோ வரும்னு தெரியலையே. 35 ரூபா வாங்கிக்கிறார். அப்படி இவ்வளோ அதிகமான கஸ்டமர். 15.80 டோட்டல் இங்கே காட்டுதா? இதுக்கு ரிசீவ் நம்ம எவ்வளோ வாங்கிக்கிறோம் டோட்டல் ப்ரைஸ் ஊரில் காட்டும். இந்த இடத்துல இதுக்கே காட்டுறேன். அவர்கிட்டேருந்து நம்ம 50 ரூபா வாங்கிருக்கிறோம். மொத்தமாக 18 ரூபா 50 பைசா ஆகிக்குது. இப்போது நம்ம திருப்பி 50 பைசா கொடுக்கணும். 1 2 திருப்பி. ஐயோ சரிப்பா, 10 இது 1 ரூபா கொடுத்தா சரியா போச்சு. இங்கே காட்டும் நம்ம எவ்வளோ தரணுன்ட்டு. சரியா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இல்லை பார்க்குறவங்களா ஒரு ஐஎன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போங்க. திருப்பி எவ்வளோ தரணும்? 85 பைசாவா? ஓகே 85 பைசா சரியா போச்சு. லோன் வாங்கின காசு சரியா போச்சா? ஏதாவது வாங்கியா? லோன் வாங்கின காசு சரியா போச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக போவேன். சரி ஏதாவது வாங்கலே. ஸ்டோரை வாங்கிடலாமா? ஸ்டோர் லெவலில் இல்லையா? ஸ்டோரேஜாக வாங்கிடலாம்யா? இல்லை, இப்போதைக்கு ஸ்டோர் லெவல் தான் வாங்கணும். இது மட்டும் வாங்கிட்டும் வச்சுக்கோ, கடை பெருசாகிடும். கடை பெருசாகிறதுக்கு என்ன, இப்போயே இடம் போகுது அதிகமாக தான் இது பொருள் வைக்கிறதுக்கு. கேஷியர் வரும்போது வேணால் நம்ம அதிகமாக படுத்திக்கலாம். ஓகே க்ளோஸ். 703 ரூபா பேலன்ஸு, 220 ரூபா ப்ராஃபிட். அது என்ன? சப்ளை காஸ்ட் என்னையா? பொருள் வாங்கின காசுன்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் ஃபார்வர்ட் வாங்கின போது அதுக்கு நம்ம டெலிவரி தரோம்ல, அதுதான் அது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதிகமான நேரம் ஆகிவிட்டது. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடாதுங்க போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.